அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 6 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கான கற்றல் மற்றும் அடைவுத் திறனுக்கான மதிப்பெண் கொஸ்டின் வந்து எக்ஸாம் டிஎன் ஸ்கூல்ல வந்து விட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து ஒவ்வொரு தேர்வுக்கு முன்னாடி வந்து நம்ம டவுன்லோட் செய்ய வேண்டும். இப்போ தமிழ் பாடத்துக்கானது வந்து இப்போ வந்து நமக்கு விட்டிருக்காங்க. அதை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய குரோம் ப்ரௌசர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே சர்ச் பாரில் நமக்கு எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கிங்க. நான் எக்ஸாம் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஎன் ஸ்கூல் அப்படின்னு வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோட் ஆகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டைஸ் நம்பர் போடலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஐடி போட்டு உங்களுடைய யூசர் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். கீழே கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா கோடு போட்டுட்டு நீங்கள் சைன்இன் கொடுத்துருங்க. இப்போ வந்து நான் எங்கள் பள்ளிக்கான டைஸ் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டும் போட்டுட்டு கேப்சா கோடு போட்டு நான் சைன்இன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மறுபடியும் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து நமக்கு 6ஆம் வகுப்புக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டவுன்லோட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஆப்ஷன் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து திரையில் டவுன்லோட் வந்திருக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லோட் ஃபைலில் உங்களுக்கு வந்து டவுன்லோடுங்கிறதெல்லாம் நமக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து காட்டியிருப்பாங்க. உங்களுடைய ஃபைல் மேனேஜரில் கூட இந்த டவுன்லோட் பண்ணதை நமக்கு வந்து இருந்திருக்கும். சரிங்களா? இதுக்கான கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான எண்டு டேட்டும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணிடணும். ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் உங்களுடைய பிரிண்டருக்கு ஷேர் பண்ணி உங்கள் பள்ளியில் எத்தனை மாணவர் படிக்கிறாங்களோ அந்த மாணவருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஸ்டின் பேப்பரை வந்து பிரிண்ட் போட்டு மாணவர்களுக்கு நீங்கள் வழங்கலாம். இந்த வழிமுறையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த காணொலி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.